சிவராத்திரி என்று சொன்னாலே மங்களமான ஒரு இருள்தன்மை என்பதாக பொருள்படும். ரெண்டு பேர் யாருங்க ஐயா? அம்மா, இவங்க தான் நீ எனது இடது கண்ணாகவும் எனது வலது கண்ணாகவும் இருக்கின்றார், எனினும் எனது நெற்றிக் கண்ணாக நீலக்கண்ணாக. நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்குறோங்க ஐயா? செல்வம் வேண்டும் ஐயா, ஐ வாண்ட் டு பி வெல்த்தி என்றுதான் அதிகம் கேட்கின்றோம். அந்த வெல்த்தை, மற்றற்ற பொருள் லாபத்தை, சில சமயம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய இஎம்ஐ ப்ராப்ளம் வந்துவிடும். பாக்கெட்டிலே கிரெடிட் கார்டு மிகுதியாகிவிடும். அதுபோல குபேரனுக்கு ஒரு முறை சிக்கல் வர, அந்த சிக்கல் தீர்க்க ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. ஐயா, ஏதோ வாழ்கிறேன், எனினும் எனக்கு அந்த மனசில் நிம்மதியே இல்லைங்க. ஏழு என்று சொன்னால் 7 ஏழ்மையை போக்கும். சரிகம பதனி. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தையின்மை இப்போ பெரிதா பார்க்கப்படுது. இப்போ அவங்க குழந்தை வேண்டுறவங்களாம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணலாமே? ஒரு கோல்டன் லைட்டு, இதை சைனீஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு. ஒரு 5 நிமிஷம் எடுத்தோடனே கோல்டன் லைட்லாம் வராது. எடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த மாதம் கரண்ட் பில்லு கட்டணுமே, அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள் வெளியேறட்டும். வேடிக்கை பாருங்கள். நம்ம ஸ்கூலில் படிப்போம், ஹெட்மாஸ்டர் கூப்பிடுவார், இன்றைக்கி யார் யாரெல்லாம் அவர்கிட்ட போய் குட் மார்னிங் போடுறானோ எல்லாருக்குமே ஒரு 5 மார்க் போட்டு விடுவார் இல்லையா, எக்ஸ்ட்ராவா? அது மாதிரி தான் சிவராத்திரி. ஜோதிர்லிங்கோத்தாரா துவாதசரூபா சதாசிவா தாரா தாரா நிர்வீகார துவாதசரூபா. சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானுடைய மிக முக்கியமான விரத நாள் மட்டும் இதை சொல்லிட முடியாது. அனைவருக்கும் ஒரு மிக கொண்டாட்டமான இந்த நாள், இந்த அற்புதமான சிவராத்திரி அன்று நம்மளோடு சிவராத்திரியை பற்றி முழுமையாக விளக்குவதற்காக பவானி ஆனந்த் அவர்கள் நம்மளோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள், அவரோடு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. அடியேனுக்கு பேச இந்த வாய்ப்பை தந்த சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உங்களுடன் பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிட்டப்போகிறது. வாருங்கள் பேசுவோம். கேளுங்கம்மா. ஐயா, சிவபெருமான் பற்றி போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் யாருங்க ஐயா? அம்மா, இவங்க தான் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை ஒரு தடவை காகபுஜண்ட சித்தர் கேட்கிறார். நிறைய பேர் நர்பவி அப்படின்னு சொல்கிறோம். நர்பவினா நலம் நிகழட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த நலம் நிகழட்டும், லெட் குட் ஹேப்பன், ஆல் இஸ் வெல் என்றெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அதை சிவபெருமானும் அன்னை பார்வதியும் பெரும் கருணை கொண்டு காகபுஜண்ட மகரிஷிக்கு அருளுகிறார். அப்பொழுது காகபுஜண்ட மகரிஷியை பார்த்து சொல்கிறார், கண்ணே காகபுஜண்டா, நீ எனது இடது கண்ணாகவும் பிருகு மகர்ஷி எனது வலது கண்ணாகவும் இருக்கின்றார், எனினும் எனது நெற்றிக் கண்ணாக நீலக்கண்ணாக ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி திகழ்கின்றார் என்று சொன்னார். இந்த ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி என்பவர் யார் என்று சொன்னால், வியாசர் என்று சொல்கின்றோமே, அவரது புதல்வன், குபேரனுக்கு குருவாக இருப்பவர். நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்குறோங்க ஐயா? செல்வம் வேண்டும், பெரும் பொருள் வேண்டும் ஐயா, ஐ வாண்ட் டு பி வெல்த்தி என்றுதான் அதிகம் கேட்கின்றோம். அந்த வெல்த்தை, மற்றற்ற பொருள் லாபத்தை அருளக்கூடியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி. அவருக்கு எப்படி இந்த ஆற்றல் கிடைக்குது? அவர் சிவநாம மகிமையை கேட்டுணர்கிறார். திருக்கைலாயத்திலே
அன்னை பார்வதிக்கு சிவபெருமான் அருள்கிறார். சிவநாம ரகசியம், ரிபு கீதை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதனை 14 சித்தர்களுக்கும் அருளியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி. ஒரு முறை குபேரனுக்கே பொருள் தட்டுப்பாடு வந்து விட்டதாம். குபேரன் தான் ஊருக்கே பணம் தரவன். சில சமயம் பார்ப்போம், ஊரில் சில பெருந்தலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெருந்தலையாக இருப்பவர்களுக்கே சில சமயம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய இஎம்ஐ ப்ராப்ளம் வந்துவிடும். பாக்கெட்டிலே கிரெடிட் கார்டு மிகுதியாகிவிடும். அதுபோல் குபேரனுக்கு ஒரு முறை சிக்கல் வர, அந்த சிக்கல் தீர்க்க ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி நமசிவாய மந்திரத்தை அருளினார். இந்த நமசிவாயம்ன்ற மந்திரம் இருக்குங்களே, பெற்ற தாயினும் சாலப்பறிந்து, அதாவது ஒரு கருணைக்கு ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த பரம கருணையாக விளங்கக்கூடியவன் யார்? சிவபெருமான். வாழ்க்கையில் சிவன்ற வார்த்தையை திருப்பி போட்டால் வசின்னு வரும். நாம் இந்த பூமியிலேயே வசிப்பதற்கு, வசதியுடன் வசிப்பதற்கு, அதாவது வெறுமனை வசிச்சுட்டு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா ஏதோ வாழ்கிறேன், எனினும் எனக்கு அந்த மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பரம கருணையோடு அருளக்கூடியவன் யார்? சிவபெருமான். ஏன் என்று சொன்னால் பாடல் உண்டு. ஜோதிர்லிங்கோத்தாரா துவாதசரூபா சதாசிவா தார தார நிர்வீகார துவாதசரூபா சதாசிவா. உங்கள் ராசி கட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜாதகம் உங்களுக்கு சாதகமாகணும். அதில் எத்தனைங்க கட்டம் இருக்குது? 12 கட்டம் இருக்குது. ஜோதிர்லிங்கங்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அப்போ இந்த 12 லிங்கங்களிலும் அவர் எதற்காக எழுந்தருளினார்னா அவருக்காக கிடையாது. சிவபெருமான் நம் ஜாதகத்தில் நமக்கு சாதகமாக வேண்டும். என் பிள்ளை கஷ்டப்படுறான்ப்பா, என் பொண்ணு கஷ்டப்படுது, இன்னையோ தேர்வு எழுதிட்டு நல்ல மதிப்பெண் வருமானு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறது சிலரோ தேர்வு எழுதிவிட்டேன், வாழ்க்கையிலே வேலை கிடைக்குமா என்று அவதியில் இருப்பவர்கள். அந்த வேலை என்றால் 10ஆம் இடம் ஜாதகத்திலே, திருமணம் 7ஆம் இடம், அதே போல் ஒரு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான மனநிலை என்பது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடியது யார்? சந்திரன். அந்த சந்திரனை தன் தலையில் சூடியவர் யார்? முக்காவாசி பிரச்சனை எதுக்குங்க வருது? மனசினால் வருது. இந்த மனதை எதனுடன் தொடர்பு படுத்துகிறோம்? சந்திரனுடன் தொடர்பு படுத்துகிறோம். அந்த சந்திரனை தன் தலையில் சூடியவன், சந்திரசேகரனாக அருளக்கூடியவன், உங்கள் வாழ்க்கையிலே நல்லதை மலரச் செய்யக்கூடியவன். அப்போது இதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அமாவாசைன்னு ஒரு நாள் வருது. இந்த அமாவாசை என்று சொல்லக்கூடியது என்ன? அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தி யார்? அந்த சந்திரன். சூரியன் என்பது யார்? சிவபெருமான். இவர்கள் இருவரும் ஒரே நேர்கோட்டிலே இணைகிறார்கள். இணையும் பொழுது இருள் கவ்வுகிறது. அது என்னப்பா இருள் அப்படின்னு சொன்னால், அனைத்து நிறங்களும் உள்ளடக்கியது தான் இருள். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், கருமை என்பது வெறுமை கிடையாது, வளமையை தருவதற்காக. நீங்கள் ராத்திரி தூங்கலைன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் உங்கள் வேலையை செய்ய முடியுமா? முடியாது. துவண்டு விடுவோம், கலங்கி விடுவோம். அந்த கலக்கத்திலிருந்து, அந்த மயக்கத்திலிருந்து நம்மை எழுப்புவதற்காக அந்த அன்னையும் தந்தையுமாகிய சிவனும் சக்தியும் இணைகிறார்கள். அது இணைவதற்கு முதல் நாள் எங்க மாதம் ஒரு சிவராத்திரி இருக்குது. இந்த மகா சிவராத்திரிக்கு மட்டும் என்னங்கய்யா அப்படி சிறப்பு? அதுவும் இந்த வருடம் என்னையா சிறப்பு? யோசித்து பார்த்தீர்களா? கடகத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மாசி மாதம். அப்பொழுது கடகன் சந்திரனை குறிக்கிறது. கடகம் இந்தியாவை குறிக்கிறது, தமிழகத்தை குறிக்கிறது. இதற்கு 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம் என்று சொன்னால் அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும். இந்த சடன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வாழ்க்கையில், அந்த சடன்னஸை தரக்கூடியது. ஒரு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ திடீர்னு தான் வருது. அந்த திடீர் என்று வரக்கூடியதை நமக்கு விலக்கி நல்லதை தரக்கூடியது சிவராத்திரி. சிவராத்திரி என்று சொன்னாலே மங்களமான ஒரு இருள்தன்மை என்பதாக பொருள்படும். சிவம் என்றாலே மங்களம்னு பேர். நம அப்படின்ற வார்த்தையை நாம் பிரித்தோம் என்று சொன்னால் அது 7 என்ற எண்ணை தரும். இப்போ வேத ஜோதிடத்தின்படி 7 என்று சொன்னால் அது கேத்துவை குறிக்கும்,
ஏழு ஏழ்மையை போக்கும். நம்ம ராகம்னு சொல்கிறோம். சரிகம பதனிசா. இந்த ஏழு என்ன தெரியுங்களா? நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கிறது. அப்போது இந்த 7 கண்ணுக்கு புலப்படக்கூடிய கிரகங்கள், அது ஏற்ற இறக்கங்கள், ராகு கேது. இதன் தீமையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது இந்த சிவராத்திரி என்ற நன்னாளிலே சிவனது நாமத்தை சொல்லுவது. காரணம் என்ன? நமசிவாய என்று சொன்னால் அது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கும். நகாரம் என்பது பூமி தத்துவத்தையும், மகாரம் என்பது உங்கள் உடலில் உள்ள நீர் தத்துவத்தையும், சிகாரம் என்பது உங்கள் உடலில் உள்ள அக்னி தத்துவத்தையும், வகாரம் வாயு தத்துவம், யகாரம் ஆகாச தத்துவம். இந்த பஞ்சபூத தத்துவமும் தான் பஞ்ச அங்கமாக பஞ்சாங்கமாக உங்களை ஒவ்வொரு நொடியும் நகர்த்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஜாதகம் சாதகமாகணுமா, வாழ்க்கையிலே துவண்டு கொடுக்கும் நீங்கள் எழுந்து மீண்டும் வெற்றி வாகை சூட வேண்டுமா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால். எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லைங்க, மாபெரும் சபையில் நடக்கணும், நமக்கு கழுத்தில் மாலைகள் விழணும். எப்படி விழும்? அதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டுமா. இப்போ என்னென்னா, சதுர்த்தசி அப்படின்றது அமாவாசைக்கு முதல் நாள். அப்போது அதில் 4 ராசி முடக்கு ராசி ஆகும். அந்த 4 ராசி என்ன? மிதுனம், மீண்டும் கன்னி, தனுசு, மீனம். முடங்கிடும் அந்த 4 ராசியும். நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த ஸ்டூடியோவில், இந்த செவரோட 4 கார்னர் தான் முக்கியம், இந்த செவுத்தத்தாங்க. ஆனால் அது முடங்கி விடுகிறது. முடங்கி விடுவதால் மனிதனும் முடக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறான். காரணம் என்ன? உடலிலே 70% மேல் தண்ணீர். நமக்கே தெரியும், அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்துட்டா அந்த தண்ணீரின் பாதிப்புகள் அதிகமாக கடலோரத்தில் இருக்கும் என்பார்கள். அதனால தான் சதுர்த்தசி அன்னைக்கு இருக்கக்கூடிய கரணத்தை விஷக்கரணம்னுவான், கரணத்தை விஷக்கரணம்னுவான். கரணம் தப்பினால் மரணம்னுவான். சிவராத்திரி நமக்கு முழுமையாக பலன் தந்திட சிவராத்திரிக்குரிய கணபதியின் பேர் மகா கணபதினு பேர். மொத்தம் 32 வகையான கணபதிகள் உண்டு. நமக்கு பற்கள் 32. அப்போது இந்த 32 வகையான கணபதியில் மகா கணபதி என்பவர் சிவராத்திரிக்கு உரிய கணபதி. நாம் நினச்சா யூடியூப்பில் போட்டால் மகாகணபதி மனசாஸ்மராமி யூடியூப்பில் கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். சிவராத்திரி என்று கேளுங்கள். நல்லதை கேட்டால் அது 3ஆம் இடம். நல்லதை கேட்டால் அதன் பயன் அதிலிருந்து 9 கட்டங்கள் தள்ளி 11ஆம் இடம் எனும் பாக்யஸ்தானத்திலே ஏற்படும். சிவராத்திரி என்று உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே உங்களுக்கு சூரியன், சந்திரன், சனி, புதன் என்ற சேர்க்கை ஏற்படுகிறது. இது அவ்வளவு எளிதாக ஏற்படக்கூடிய சேர்க்கை கிடையாது. பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய சேர்க்கை. எனவே தவறாது அன்று மகாகணபதியை நினைத்து விடுங்கள். அதை நினைத்துவிட்டு ஜுவாலாமாலினி என்று சொல்லக்கூடிய தேவதை. அது ஏன் ஜுவாலாமாலினியை நினைக்கணும்? நம் கழுத்தினிலே ஜெக ஜெக ஜுவாலம் பிரஜ்வாலாங்கிருத பாஸ்கராயா என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த ஜுவாலாமாலினி சூரியனின் பேரொருளை தருபவள். சிவ வழிபாட்டை செஞ்சால் சிவராத்திரி அன்றைக்கு ஏதோ ஒரு முறை தெரியாமல் சிவசிவன்னு சொல்லிட்டீங்கன்னா கூட போதும், அந்த ஜுவாலாமாலினியின் பேரொரு கருணை ஏற்பட்டு விடும். நாம் சொல்கிறோம் இல்லையா, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால். அதுபோல வெற்றி மாலையை சூட வைக்கக்கூடிய தேவிங்கையா. அப்போ என்னென்னா, மறவாமல் சிவராத்திரி என்று ஓம் நம சிவாய மந்திரத்தை கேட்கலாம். அதை நீங்கள் உங்களால் சொல்ல முடியலைன்னாலும் பரவாயில்ல, செல்ஃபோன்லையான போட்டு ஒரு 108 தடவை காலை மாலை இரவுன்ட்டு. பல வயோதிகர்களால் இரவு கண்விழிக்கெல்லாம் முடியாது. அப்படி உங்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நான் கட்டாயம் சொல்லவில்லை. நடுவில் எழுந்திருக்கும் பொழுது எப்போ தூக்கத்தில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நமசிவாயா சொல்லுங்கள். இரவு முழுவதும் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். குழந்தைகள், வயதானவர்கள், உடல் நலம் சரியில்லாதவர்கள், உங்களால் இயன்ற அளவு மருத்துவர் ஆலோசனைக்கு ஏற்ப விரதம் இருந்தால் போதும். என்னென்ன விரதங்கள் இருக்கலாம் ஐயா? நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. அன்னைக்கு இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நிறைய என்ன விரதங்கள்? நான் அடிப்படையாக என் குருநாதர் சொன்னதுதான் சொல்வேன். என் குருநாதர் என்ன சொல்வார்னா, அவங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க, காத்தால 9 மணிக்கு போனால் இரவு வரத்துக்கு 7 மணி 8 மணி ஆகிடுது. இதில் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு மறுநாள் ஆஃபீஸும் இருக்கும். ஒரு 10 மணி 11 மணிக்கு ஏதோ ஒரு பழம் காய்கறி எல்லாம் சாப்பிட்டுடுங்க. உணவை தவிர்க்க வேண்டாம். ஒரு 10-10:30 மணிக்கு
ஓம் நம சிவாயான்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு தூங்குறதுனா தூங்குங்க. திருப்பியும் காலையோ மதியமோ எப்போ ராத்திரியோ எழுந்திரிக்கும் போது திருப்பியும் ஓம் நம சிவாயா சில நிமிடங்கள் சொல்லுங்கள், போதுமானது. உங்களால் இயலும் என்று சொன்னால் பொருளாதாரம் இடம் கொடுக்கலாம் வாங்க வேண்டாம், சின்ன ஸ்படிகலிங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளலாம். சிவராத்திரி அன்று வீட்டிலே ஸ்படிகலிங்கம் வாங்கி அதுக்கு நீரூற்றி வழிபட்டால் மிகச்சிறப்பு. ஏன்னா நீங்கள்லாம் இல்லறத்தில் இருக்கிறவங்க, உங்கள் உணவு பழக்க வழக்கம்லாம் இயல்பாக இருந்தால் கூட போதும். ஸ்படிகலிங்கத்துக்கு அவ்வளவா ரூல்ஸ் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நானும் மேரிட் பர்சன் தான். அப்போ எல்லாராலும் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ செய்ய முடியாது. சின்னதாக ஒரு ஸ்படிகலிங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வப்போது பேப்பர் கப்பில் வச்சு நீங்களே இருக்கிற நீரை ஊற்றிக்கொள்ளுங்கள், தேனை ஊற்றிக்கொள்ளுங்கள், அல்லது மஞ்சள் பொடியை எடுத்து தண்ணீரில் கலந்து அதையோ சந்தனத்தையோ ஊற்றிக்கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும். எதை செய்ய சாத்தியமோ அதை செய்தால்தான் அதன் பெயர் சாதனை. உங்கள் உடலை ரொம்ப வருத்திக்கெல்லாம் வேண்டாம். அப்படியும் என்னால் முடியலையா, எனக்கு இதை தவிரவும் எனக்கு வேறு பரிகாரங்கள் தேவை என்று சொல்லுவோம். எல்லாருக்குமே இருக்கும். இந்த வேலை வாய்ப்பெல்லாம் தேடுறீங்க பார்த்தீங்களா, அது போன்ற இளைஞர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். 12 ஜோதிர்லிங்கங்கள் பேர். இது ஒன்று புக்கை பார்த்து நான் சிவராத்திரி அன்னைக்கு 12 தடவை படிக்க முடியும்னா ஓகே, இல்லைன்னா இப்போவே சொல்லிடுறேன். சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன உஜ்ஜயினி மகாகாலா ஓம்கார அமரேஸ்வரா பிரஜ்வலம் வைத்தியநாதா டாகினி பீமசங்கரா த சேது பந்தேது ராமேசா தாருகாவன நாகேசா வாரணாசி விஸ்வேசா கௌதமி தட திரியம்பகா கே ஹிமாலயம் தூ கேதாரா குஷ்ணேசா சிவாலயா. 12 ஜோதிர்லிங்கங்கள் பேர். இதை சிவராத்திரி அன்னைக்கு 12 முறை சொல்லிட்டா, அதை ஒரே தடவை கூட சொல்லணும்னு இல்லைங்கய்யா, அதையும் இன்ஸ்டால்மெண்ட்லேயே சொல்லிக்கோங்க. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவைன்னு டோட்டலாக 12 தடவை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம், வாஸ்து தோஷம், என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கோங்க, எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும். ஒரு 6 மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் வந்துவிடும். சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா இருக்கிறதே ஒரு 12 தடவை திருப்பி அப்பப்போ கேட்டுடுங்க. இவ்வளோதான், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இந்த எளிய வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த சிவராத்திரி உங்களுக்கானது. அதே போல் நோய் நொடியிலே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு சொல்லுவது, நோய் நொடியிலே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீய மா ஆமிருதாத். இந்த மந்திரம் மகாமிருத்யுஞ்சய மந்திரம்னு கூகுள் பண்ணால் வந்துடும். முடிஞ்சால் 12 தடவை சொல்லுங்கள், இல்லைன்னா இப்போ சொல்லியிருக்கேன் 12 தடவை கேட்டுடுங்க. சிவபெருமான் கருணையின் சிகரம். அதே போல் மற்றொரு மந்திரம், இது சிவராத்திரி அன்னைக்கு சொல்ல ஆரம்பித்து பிஸ்னஸில் சிலர் முடங்கி கிடப்பான். ஜாதகத்தில் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், குரு என்பது பெரும் பணம், சுக்கிரன் என்பது சிறிய பணம். 2 பணமும் இல்லைங்க, வெறும் கிரெடிட் கார்டு தாங்க இருக்குது அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சிவராத்திரி அன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை ஒரு 48 நாள் தினமும் 9 முறை சொல்லுங்கள். ஐயா சிவ சிவா சிவ சிவா அரகரா அரகரா. எந்த அளவுக்கு மந்திரம் எளிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக பலன் தரும். இது எப்படின்னா, மூர்த்தி சிறிதென்றால் அதன் கீர்த்தி பெரிது. எனவே வாழ்விலே செல்வம் பெருகும், பெரும் தனம் சேரும். சிவசிவா. குழந்தையின்மை இப்போ பெரிதா பார்க்கப்படுது. இப்போ அவங்க குழந்தை வேண்டி வேண்டுறவங்களாம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணலாம் ஐயா, என்ன விரதம் இருக்கலாம்? அம்மா, இதுக்கு விரதம் என்பதை விட வேறு விதமாக சொல்கிறேன். மழலை செல்வம் வேண்டுவோர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது சாதாரண பிளெயின் A4 ஷீட்டாக இருக்கணும். அல்ல, அந்த பச்சை கலர் பேனால் ஒரு அருகோண சக்கரம். அருகோண சக்கரம்னா மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள், சேர்த்தா முருகனோட அருகோண சக்கரம் வந்துடும். அந்த பேப்பரை வச்சு அதுக்கு நடுவில் ஒரு பொன்னிறமான ஒரு சிவலிங்கம் இருப்பதாக மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கோங்க. சிவலிங்கமெல்லாம் வாங்க தேவையில்லை. அந்த A4 ஷீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க எதுக்குள்ளேயான நோட்புக்குள்ளே. தினமும் உங்கள் இந்த இடத்துக்கு பேர் நந்தி அப்படின்னு பேர். உங்கள் நெற்றி போட்டிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நந்தின்னு பேர். வலது நாசிக்கு பேர் கங்கை, இடது நாசிக்கு பேர் யமுனை.
இது ரெண்டும் சேர்ற இடம் பேர் திருவேணி சங்கமம். இதுதான் வாசி யோகத்துடைய ஒரு அடிப்படை. அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றினா இந்த இடத்துக்கு பேர் தெற்குன்னு பேர். அப்போது எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. இங்கே ஒரு பொன்னிறமான ஒரு லிங்கம் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு கோல்டன் லைட்டு, இதை சைனீஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு. ஒரு 5 நிமிஷம் எடுத்தோடனே கோல்டன் லைட்லாம் வராது. எடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த மாதம் கரண்ட் பில்லு கட்டணுமே, வீட்டில் சண்டை ஓடிட்டுருக்கே, இதெல்லாம் தான் வரும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த எண்ணங்கள் வெளியேறட்டும். வேடிக்கை பாருங்கள். இது ஒரு வாரம் ஆகும். எடுத்த உடனே எல்லாம் ப்ராக்டிஸ் வராது. கண்ணை காதை மூக்கிலாம் இப்போ மூடியெல்லாம் பண்ண முடியாது. சாதாரணமாக சேரில் உட்காந்துக்குவாங்க. சேரில் உட்காந்துட்டு அப்படி இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷமாக 5 நிமிஷம், அதுக்கு மேலே மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொய் அதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், ஒரு 48 நாளில் ஒரு மேனிஃபெஸ்டேஷனல் பவரை அந்த ஈஸ்வரன் அருளிடுவான். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த சிவபெருமான்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். எனக்கு அது எப்படின்னா அழக்கூடாது. அழகான குழந்தை பிறந்துருச்சு, நல்ல சந்தோஷமாக இருக்கேன், அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ப்ரேயர் மைண்ட் செட்டில் டெய்லி 5 மினிட்ஸு. இதுக்கு சுத்தபத்தமெல்லாம் பார்க்க தேவையில்ல, வெஜ் நான்வெஜ் பார்க்க தேவையில்லை, இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. நான் செய்ய சொன்னது உங்களுக்கு வெறும் கற்பனை மட்டும்தான். ஒரு நல்ல ஹாலில் உட்காந்துக்கோங்க, ஏசி இருக்கட்டும், டிவி இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டியை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, ஏற்கனவே அந்த க்ரீன் ட்ரையாங்கிள் இது பண்ண, அதை தேங்க்யூ சொல்லி ஏதான ஒரு கால்படாத இடத்துல விட்டுடுங்க, ஒரு ஆற்றுலையோ ஓடையிலையோ. அது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரும். சிவசிவம். கும்ப ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற எந்தெந்த ராசிக்கு இந்த இது நல்லது நடக்கும் ஐயா? ஆமாம், இது எல்லா ராசிக்குமே சிவராத்திரி அன்னைக்கு மட்டும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு நாள் கடவுள் இந்த நம்ம ஸ்கூலில் படிப்போம், ஹெட்மாஸ்டர் கூப்பிடுவார். இன்றைக்கி யார் யாரெல்லாம் அவர்கிட்ட போய் குட் மார்னிங் போடுறானோ எல்லாருக்குமே ஒரு 5 மார்க் போட்டு விடுவார் இல்லையா எக்ஸ்ட்ராவா. அது மாதிரி தான் சிவராத்திரி. நீங்கள் இந்த ராசிக்குன்னே கிடையாது. உதாரணமாக சொல்கிறேனே, உங்களுக்கு இப்போ வரப்போகிறது மிதுன ராசியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஜென்ம குரு அப்படின்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. சிவராத்திரியை கொண்டாடிட்டீங்கன்னா ஜென்மகுரு வீக்கெண்டு அஞ்ச தேவையில்லை. 7.5 சனி என்ற அஞ்ச தேவையில்லை. உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும் இது இப்படி தெரிஞ்சுக்கோங்களேன். தாயினும் சால பொருந்தன, பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை யான் மறவேனேன்னு வள்ளலாரே பாடி வச்சிட்டார். வள்ளலாரை விடுவா நாமெல்லாம் பெரியாத்தாரட்டி ஒன்றும் கிடையாது. அதனால் கவலையே படாதீங்க. சிவராத்திரி அன்று சிவனை மனதார வழிபட்டுடுங்க. இந்த வருடம் உங்களுக்கானது எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். ஐயா, பைரவரை கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவருக்கும் சிவனுக்கும் என்ன சம்மதம்? நம்ம உலகத்தில் சொல்கிறேனே, நம்ம மனிதர்களுக்கெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. எந்த சித்தர்களான பாருங்கள், சுற்றியும் பைரவர் தான் வச்சுருக்கார். தத்தாத்திரேயரை பாருங்களேன், பைரவர் தான் வச்சுருக்கார். அதே போல் சிவபெருமானும் அந்த பைரவ கோலத்திலே தன்னுடன் இந்த சுவானகம் என்று சொல்லக்கூடிய வடிவங்களை, நாய் வடிவங்களை தான் வச்சுருக்கார். மேக்சிமம் பாருங்கள், இருக்கிறதுல நன்றியோடு இருக்கிறது. எங்கேயான நீங்கள் இருக்கிற மனிதர்களை விட நாய்க்குட்டிக்கு இருக்கக்கூடிய நன்றியும் அதிகம், அதற்கு இருக்கக்கூடிய ஃபோக்கஸும் அதிகம். ஒரு சமயத்தில் அதே ஃபோக்கஸில் இருக்கும், 10 வருஷம் ஆனாலும் அது நன்றியே மறக்காது. அந்த உணர்வோடு நாம் சிவபெருமானை அணுகினால் அவரும் நமக்கு அருள்வார். எனவே தான் சொல்லுவேன், அந்த பக்தி, அந்த உள்ளார்ந்த அன்பு. அந்த நாய்க்குட்டி நினைக்கிது இல்லையா, என்றைக்கோ ஒரு ரொட்டியை போட்டுட்டு போயிருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு அது உங்கள் பார்த்தா ஒரு நன்றியை தெரிவிக்கும். மனுஷனுக்கு நேத்திக்கு தான் செஞ்சிருப்பீங்க, இன்றைக்கி வந்தால் அவங்கள பிடிச்சி வாட மாப்பில் மிதிக்கலாம் அப்படின்னு யோசிப்பான். அதனால தான் சொல்கிறேன், அந்த பைரவர் பெரும் நன்மையை தருவார். நாளைக்கு உங்களுக்கு சிவராத்திரி. ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹ. ரொம்ப சிம்பிள் மந்திரம். பைரவர் ஆபத்துத்தாரணர், ஆபத்தில் உடனே அருள்பவர். அதே போல் சனீஸ்வரரின் கோபத்திலிருந்து தப்பிக்க, நமக்கெல்லாம் சனீஸ்வரர் கோபப்படுறதுல தப்பே கிடையாது. கலியுகத்தில் எல்லா தப்பையும் பண்ணிடுறோம். ஆனால் அந்த சனீஸ்வரர் நம்மிடம் கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னால் சிவராத்திரி அன்று பைரவரை மனதார வணங்குங்கள். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நாளைக்கு 8 முறை சொன்னாலும் நன்மை. அதே போல் ஓம் ஏம் ஆம், ஓம் ஏம் ஐம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகவம் ஆபத்துத்தாரணாய அஜாமில பந்தனாய லோகேஸ்வராய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய மமதாரித்ரிய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீம் மகாபைரவாய நமஸ்வாஹா என்ற மந்திரத்தை கேட்டாலும் போதும். இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை.
கேட்டாலும் போதும், உங்களுக்கான அற்புதம் வாழ்வில் வந்துவிடும். வளம் சேரும், நலம் சேரும், எந்த ஒரு கவலையும் இனி வேண்டாம். ஈஸ்வரனது அனுக்கிரகம் என்பது நவக்கிரகத்தை காட்டிலும் பெரியது. இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நலமே. சிவ சிவ. நன்றி சார். நன்றி.